ஆயுஷ் மருத்துவ ஆலோசனை பெற நாட்கியூ ஆப் உதவுகிறது. வனிதா விஜயகுமாருக்கும் பீட்டர் பாலுக்கும் ஜூன் 27 கல்யாணம் நடந்துச்சுங்க. இன்னைக்கு என்ன டேட்டு? ஜூலை 6. ஆனால் இன்னும் அந்த கல்யாணத்தை சுற்றி இருக்கிற பிரச்சனையும் கான்ட்ரவர்சிஸும் எதுவுமே முடிஞ்ச மாதிரியே தெரியல. பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ரெண்டு சைடில் இருந்தும். அண்ட் நேற்று வனிதா விஜயகுமார் நான் லைவ் வர போகிறேன் அப்படின்னு சொன்னதும் நிறைய பேர் எக்ஸைட்டடாக காத்துட்டு இருந்தோம் அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டர் பால் அவங்களுடைய முதல் மனைவி எலிசபெத்தும் அவருடைய மகனான ஜான் ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க. அவங்களுக்கு பதிலடி கொடுக்க தான் வனிதா லைவ் வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டோட நம்ம இருந்தோம். ஆனா வனிதா விஜயகுமார் பதிலடி கொடுக்குற மாதிரி எதுவுமே சொல்லல. இருந்தாலும் வனிதா அக்கா லைவ் வராங்கன்னா கண்டென்ட் கொடுக்காம இருப்பாங்களா? வனிதா அக்கா அவங்களுடைய லைவ்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல வனிதா விஜயகுமார் அட்ரஸ் பண்ணது எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அம்மாவோட அந்த ஃப்ரூட் பஞ்ச் ரெசிபி பத்தி தான் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. என்னதான் வனிதா விஜயகுமார் ஃபேமிலியில மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வனிதா விஜயகுமாரை ஒதுக்குனாலும் அவங்களுடைய அம்மா சப்போர்ட் எப்பயுமே வனிதாக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வனிதா இது வரைக்கும் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வனிதா விஜயகுமார் பேசின அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாதுங்க. பிக் பாஸ்ல முகேன் என்னோட தம்பி தான். ஆனா அவனுக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு. அவன் அந்த பெட்டை உடைச்சான். அப்பவும் அவனுக்கு ஓட்டு போட்டு டைட்டில் வின்னர் ஆக்குனீங்கல்ல. இப்போ அதை பத்தி பேசுறது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் புரியல. எதுக்கு சம்மந்தமே இல்லாம முகேன் இதுக்குள்ள வந்தாரு அப்படின்னு. உங்களுக்கு எதுக்காக அவங்க முகேன் பத்தி பேசினாங்கன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சில நேரங்களில் சில மனிதர்களில் எத்தனை நிறங்களா? திடீர்னு வனிதா அக்கா கவிதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது மூலியமா வனிதா விஜயகுமார் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குள்ளேயுமே எல்லா கலர்ஸும் இருக்குது. ஸோ எல்லாருமே எல்லா டைம்லேயும் ஒரே மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே மாறிட்டு இருப்பாங்க. எல்லாருமே வேறு வேறு கேரக்டர்ஸ் இந்த மாதிரி சொன்னாங்க. இந்த லைவில் ஃபஸ்ட்டு ஸ்மைலோடு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஆக்ரோஷமாக பேசினாங்க. அதுக்கப்புறமா வனிதா அக்கா அதிரடியாக ஒரு விஷயம் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேவலமாக பேசுறது, மற்றவங்கள பற்றி வார்த்தையை விடுறது, இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. நான் சத்தியமா சொல்றேங்க, கர்மா இஸ் அ பூமரேங் அப்படின்ற மாதிரி வனிதா அக்கா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வனிதா அக்கா சொல்லியிருந்தாங்க. நானே நெகட்டிவிட்டியெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டு பப்ளிக் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது நான் மதிக்கவே மாட்டேன், நான் அதை பற்றி கேரே பண்ண மாட்டேன்றது உங்களுக்கே தெரியும். வனிதா அக்காவை உடைக்கிறதுக்கு பிறந்து கூட வர முடியாது. எனக்கு முன்னாடி இப்படி ஒரு பொம்பளை இல்லைன்னு கூட நான் தைரியமாக சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வனிதா அக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வனிதா அக்கா வச்ச ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலக நாயகனோட ரெஃபரன்ஸ் தான். கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்குள்ளேயும் கடவுளும் இருக்கு, மிருகமும் இருக்கு, டெவிலும் இருக்கு, ஏஞ்சலும் இருக்கு. சில டைம் ஏஞ்சல் சொல்றதை கேட்போம், சில டைம் டெவில் சொல்றதை கேட்போம். இந்த மாதிரிலாம் நமக்கு வனிதா அக்கா ஒரு குட்டி கிளாஸே எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். போன லைவ்லேயே வனிதா விஜயகுமார் ரஜினி சார் பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் இந்த லைவ்லேயும் ரஜினி சார் பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி என்ன மீன் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருக்கும் கமெண்ட் பண்றீங்க. அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினி அங்கிள் அவர் ஒரு போஸ்ட் போடுறாரு, அதுக்கும் கமெண்ட் பண்றீங்க. உங்களுக்குலாம் கமெண்ட் பண்ண என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வனிதா அக்கா கேட்டாங்க. அவர் ஒரு சென்சிட்டிவ் மேட்டர் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கெல்லாம் கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வனிதா அக்கா லைட்டா டென்ஷன் ஆயிட்டாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் தாங்க பக்கா மாஸ் சீன் அப்படின்னே சொல்லலாம். அவங்க போயிட்டு இருந்த அந்த லைவ்ல அவங்களுக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கும் போல, நீங்க ஒரு சிங்கப்பெண் அப்படின்ட்டு. அங்கிருந்து பிடிச்சாங்க பாருங்க ஒரு லீடு வனிதா அக்கா. ஆமா, நான் சிங்கப்பெண் தான். சிங்கம் என்ன பண்ணும்? வேட்டையாடும், மான கவ்வி கிழிச்சு கொன்னு சாப்பிடும். ஏன்னா அது சிங்கம். தப்பு தான். ஆனா அது உயிர் வாழணும்னா கண்டிப்பா அந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த ப்ராசஸ்ல மத்தவங்க பலியாகிறத பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். அவங்க மேலலாம் தப்பு இருக்கு. அவங்க சொல்ற கமெண்ட்ஸ்லாம் வச்சு நீங்க என்ன ஜட்ஜ்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க, எல்லாம் நடிகைங்க அப்படின்ற மாதிரி வனிதா அக்கா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விமன் எல்லாருக்கும் வனிதா அக்கா சொன்ன கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொம்பளைங்க தில்லா இருங்க, யாருமே வர்த்து கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த டைலாக் சொல்லும்போது நிறைய பேருக்கு மைண்டில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிருக்கும். அது என்ன நான் சொல்லட்டுமா? பிக் பாஸ்ல வனிதா அக்காவோட ரீஎன்ட்ரி ப்ரோமோ பார்த்தீங்கன்னா, கவினை பார்த்து வனிதா அக்கா சொல்கிற வார்த்தை தான் இது. கவின்,
யாரும் வர்த்து கிடையாது, வர்த்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு வந்து அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கும் அது ஞாபகம் வந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஃபைனலாக வனிதா அக்கா என்ன சொல்லி முடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ லவ் யூ ஆல், அன்புக்கு அன்பு மட்டும்தான் நான் பதிலாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுடைய ஹஸ்பண்டான பீட்டர் பாலையும் வந்து நமக்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்ல வச்சாங்க. அதோட வந்து அந்த லைவ் முடிஞ்சிருச்சு. இந்த மேரேஜ் கான்ட்ரவர்சி இன்னும் எவ்வளோ நாள் தொடர போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த லைவுக்கு வந்து பீட்டர் பாலுடைய முதல் மனைவி எலிசபெத் ஹெலன் திரும்ப ஒரு பதிலடி கொடுப்பாங்களா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நேற்று வனிதாக்கா பேசின விஷயங்களில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிது, எதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆயுஷ் மருத்துவ ஆலோசனை பெற NATQ ஆப் உதவுகிறது.